Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STC +1 first midterm test 2023 previous year accounts question paper தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் question paper தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR Success STCல +1க்கு தமிழ் இங்கிலீஷ் அதே மாதிரி பார்த்தா நெக்ஸ்ட் மேத்ஸ் குரூப்புக்கும் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதன் தொடர்ச்சி அக்கௌண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக அக்கௌண்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். 50 மார்க்கில் இந்த கொஸ்டின் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் ப்ளஸ் சம் இதில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் பாருங்கள். ஒரு எக்ஸாம் கணக்கிலே வரையறு தீர்வு கருத்து பற்றி சுருக்கமாக விவரிக்க ஆதார ஆவணங்கள் என்றால் என்ன, பேரேடு என்றால் என்ன, கணக்கேடுகள் பராமரிப்பு வரையறு இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ 3 மார்க் எல்லாமே ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. சம் எல்லாமே இருக்கிற ஒரு எக்ஸாமில் குறிப்பேட்டின் பேரேட்டில் வேறுபடுத்துறது ரொம்ப முக்கியமானது. சம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அக்கௌண்ட் சம் நவீன வணிக உலகின் கண்காணிப்பு பங்களிப்பை பற்றி விளக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இதில் 50 மார்க் கொடுத்துருக்காங்க. 10 1 மார்க். 2 மார்க் வந்து கணக்கேடுகள் பராமரிப்பு வரையறு ஆதார ஆவணங்கள் எல்லாம் ரிப்பீட் பெயரளவு கணக்கெடுக்கும் கணக்கியல் விதிகள் அதே மாதிரி எடுத்தெழுத்துதல் என்றால் என்ன, ரிப்பீட் குறிப்பேட்டு பதிவு தந்த ரொக்க கணக்கில் எடுத்தெழுதுக இது கம்பேரிசன் குறிப்பேட்டின் படிவும் தருக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணக்கேடுகள் பராமரிப்பு கணக்கெடுகளுக்கு இடையே வேறுபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இரட்டை பதிவு கணக்குகளின் விதிகள் ஆல்சார் கணக்கில் 3 வகைகள் இந்த கொஸ்டின் ரிப்பீட் சம் எல்லாம் அக்கௌண்ட் சம் ஃபுல்லாக நல்லா மார்க் பண்ணி படிங்க. கணக்கிலையும் பிரிவுகளை சுருக்கமான இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி படிங்க. குறிப்பேட்டின் பேரேடுகளை வேறுபடுத்துறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இதில் 45 மார்க் 10 1 மார்க். 2 மார்க் அக்கௌண்டிங் 2 ஃபங்க்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் அதே மாதிரி 3 parties intersection அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வாட் இஸ் அக்கௌண்டிங் கான்செப்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு டிஸ்கஸ் இன் டீட்டெயில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் வந்து எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிவ் த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் செட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோல்டன் ரூல். அதுக்கப்புறம் சம் அக்கௌண்ட் சம் அப்படியே கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் அக்கௌண்டன்ட் இன் த மாடர்ன் பிஸ்னஸ் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிஸ்னஸ் யூனிட்ஸ் லாஸ்ட் இன்டிஃபினிட்டி மென்ஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆன் விச் த ஸ்டேட்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். வாட் இஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஸ்டேட் இட்ஸ் அட்வான்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் 10 1 மார்க் பாருங்கள். 2 மார்க் வந்து லிஸ்ட் எனி 2 ஃபங்க்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் புக் கீப்பிங் வாட் இஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் லெட்ஜர் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின் பார் ரிப்பீட்டட் கொஸ்டின் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஹவ் இஸ் த போஸ்டிங் மேட் ஃப்ரம் த ஜேர்னல் டு த லெட்ஜர் இது ஒரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிஸ்கஸ் இன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சம் ஃபுல்லாக மார்க் பண்ணி பாருங்கள். டிஸ்டிங்ஸ் பிட்வீன் த ஜேர்னல் அந்த லெட்ஜர் எனி 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஜேர்னல் அந்த லெட்ஜர். அதுக்கப்புறம் மதுரை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பார்ப்பாங்க 45 மார்க்கில் 10 1 மார்க். 2 மார்க் அக்கௌண்டிங் புக் கீப்பிங் எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பிரீஃப்லி த பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரைட் ஏ பிரீஃப் நோட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் புக் கீப்பிங் சம்மும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு எக்ஸ்பிளைன் எனி 3 யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெட்ஜர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் எய்தர் சாய்ஸில் சம் நல்லா தெரிஞ்ச போது வந்து டேரெக்டாக தீரி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் 10 1 மார்க்கு கணக்கியலை வரையறு கணக்கேடுகள் பராமரிப்பு வரையறையில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. அதே மாதிரி தான் இருப்பாய்வு என்றால் என்ன, கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூறுக, கணக்கியல் தரநிலை குறித்து சிறு குறிப்பாருக, இரட்டைப்பதிவு கணக்கு முறையின் விதிகள் யாவை. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பேரேட்டின் பயன்கள் ஏதேனும் 3 விவரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சம் கொடுத்துருக்காங்க 2 சம்மே. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது கொடுத்த சம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் 50 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் பாருங்கள். கணக்கியல் தகவல்கள் 6 4 நபர்கள் அவர் கணக்கெடுக்க பராமரிப்பு வரை கணக்கியலின் கருத்துக்கள் என்றால் என்ன, ஆதார ஆவணங்கள் என்றால் என்ன, எடுத்தெழுதல் என்றால் என்ன, இருப்பாய்வு என்றால் என்ன, கணக்கிலே வரை இந்த 2 மார்க் மட்டும் மார்க் பண்ணி படிங்க. கணக்கியலின் முக்கியத்துவம் அதே மாதிரி நிலைத்தன்மை மரபு குறித்து எழுதுக, இரட்டை பதிவு கணக்கு முறையின் விதிகள் யாவை, பேரேடு என்றால் என்ன, இருப்பாய்வு இதெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். சம மார்க் பண்ணுங்க. கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூறுக, குறிப்பேட்டினை பேரின் இந்த வேறுபாடுகள் கன்ஃபார்மாக படிங்க. சம மார்க் பண்ணிங்க. அடுத்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட் 2022 கொஸ்டின் பேப்பர் 10 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் அக்கௌண்டிங் புக் கீப்பிங் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் கோல்டன் ரூல்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கோல்டன் டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் டெபிட் பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் டிஸ்கஸ் எனி 3 இன் டீடைல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் வந்து ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்ட் இன் அக்கௌண்டிங் எக்ஸ்பிளைன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்தா சம். டிஸ்டிங் ஜேர்னல் லெட்ஜர் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஜேர்னலுக்கும் லெட்ஜருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சம் கொடுத்துரும். நெக்ஸ்ட் வாட் இஸ் லெட்ஜர் எக்ஸ்பிளைன்ஸ் இட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜேர்னலிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் போஸ்ட் இந்த லெட்ஜர் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க சம். அதுக்கு வாட் ஆர் த லிமிடேஷன் ஆஃப் ட்ரையல்
ட்ரையல் பேலன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திருப்பி சொல்ல இதில் வந்து லெட்ஜர் அந்த பற்றின டிஃப்ரென்ஸ் வந்து ஜேர்னலும் அதே மாதிரி பார்த்தா லிமிடேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 50 மார்க் கொடுத்துருக்காங்க. 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில். புக் பேக்கில் கொண்டு நல்லா படிங்க. 2 மார்க் பாருங்கள், கணக்கியலை வரையறை, கணக்கியல் செயல்பாட்டில் படிநிலைகள், கணக்கேடுகள் பராமரிப்பு, அதுக்கப்புறம் சம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது 3 மார்க்கில் கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமானது, பணம் சார்ந்த நடவடிக்கைகள் மட்டுமே கணக்கில் பதியப்பட வேண்டும் விவரி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்காக சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இரட்டை பதிவு கணக்கியல் முறையிலே பொன்னான விதிகளை தருக, 29வது கொஸ்டின் கோல்டன் ரூல்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி சம் ரெண்டுமே வந்து எதிரா சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதிரா சாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் மீடியம் கொஸ்டின் 10 1 மார்க் பாருங்கள். 1 மார்க் புக் பேக் 1 மார்க் நல்லா படிங்க. அடுத்து 2 மார்க் பாருங்கள், கணக்கியலை வரையறை, கணக்கேடுகள் பராமரிப்பு வரையறை, பேரேடு என்றால் என்ன, இருப்பாய்வு தயாரிக்கும் முறைகள் யாவை, கணக்கியல் கருத்துக்கள் என்றால் என்ன, குறிப்பேட்டில் பதிவு செய்தல் என்பதன் பொருள் என்ன, பற்று இருப்பு என்றால் என்ன. நெக்ஸ்ட் 3 மார்க்கு கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூறுக, கணக்கியல் தரநிலை குறித்து சிறு குறிப்பருக, இரட்டை பதிவு கணக்கு முறைகள். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இருப்பாயும் குறைபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. குறிப்பேட்டிலும் பேரேடும் வேறுபடுது, ரிப்பீட்டட் கொஸ்டின், குறிப்பேட்டில் பதிவு செய்யும் படிநிலைகள். அடுத்து கம்பேரிசன் 5 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்த எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் வந்து சம் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷூராக இதில் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், இதில் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டை போட்டு இதில் இருக்க 2 மார்க் தனியாக 3 மார்க் தனியாக 5 மார்க் தனியாக நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக வரக்கூடிய மிட்டம் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் 1 மார்க் அதில் சார் படிக்கிறீங்கன்னா 1 மார்க் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் டிட்டோவாக படிங்க. கன்ஃபார்மாக புக் பேக் வந்து வர சான்சஸ் 10 1 மார்க் கேட்குறாங்கன்னா 8 to 9 1 மார்க் புக் பேக் இருந்தால் 1 or 2 1 மார்க் தான் புக் இன் சைடில் இருந்தால், அதுவுமே வந்து மோர் டு நோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில 5 மார்க் படிக்கணும், அதுலேருந்து வந்துடும். ஸோ திருப்பி சொல்கிறேன், இதில் இருக்க கொஸ்டின் நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் ST தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா குரூப்புக்கும் நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருக்கோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR சக்ஸஸ் STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR சக்ஸஸ் STCனா தேங்க்யூ ஆல் மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மந்த் கன்ஃபார்மாக மிட்டம் வரது நிறையா சான்சஸ் இருக்குது. வீக்கெண்டில் அப்படி இல்லை, மந்த் எண்டில் அப்படி இல்லைனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வந்து ஃபஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மிட் வந்துடும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the first midterm examination. All the best student to score high marks in the first midterm. Okay, thank you, bye.